சிவகாசியில் அதிமுகவிற்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு. ராஜேந்திர பாலாஜி ஒரே ஒரு சந்திப்பு, மொத்தமாக மாறிய சீன். திமுகவின் ஸ்கெட்ச் காலி. தமிழக தேர்தல் களம் தற்போது அனல் பறக்கும் கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளிடையே வாக்கு வங்கி குறித்த விவாதங்கள் முன் எப்போதையும் விட தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களின் ஆதரவு தங்களுக்கு மட்டுமே உண்டு என்ற ஒரு பிம்பத்தை பொதுவெளியில் கட்டமைக்க தீவிரமாக முயன்று வருகின்றனர். ஆனால் சிவகாசியில் அரங்கேறிய நிகழ்வு இந்த அரசியல் மாயையை முற்றிலும் தகர்த்து களத்தில் நிலவும் உண்மையான சூழலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. சிவகாசியில் முன்னாள் அமைச்சரும் தற்போது அதிமுக சார்பில் களம் காணும் வேட்பாளருமான KT ராஜேந்திர பாலாஜி ஒரு ஜமாத் கூட்டத்தில் கலந்து கொண்டார். வழக்கமான தேர்தல் சந்திப்பாக தொடங்கிய இந்த நிகழ்வு விரைவில் ஒரு உணர்ச்சிகரமான ஆதரவு தளமாக மாறியது. ஜமாத் நிர்வாகிகளிடம் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, இஸ்லாமியர்களுக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன், அது மட்டுமின்றி பாதுகாப்பு அரணாகவும் உங்களுக்கு நான் இருப்பேன். என்னை தாண்டி உங்களுக்கு உதவியாக யாரும் இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் தேர்தலுக்காக வருவார்கள், ஓட்டு கேட்பார்கள், போவார்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்களுக்காக சரியாக இருக்கிறேன், எனக்காக நீங்கள் வாக்களியுங்கள் என கோரினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த இஸ்லாமிய பெரியோர்களும் இளைஞர்களும் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தபோது தங்கள் சமூகத்தின் கோரிக்கைகளுக்கு எத்தகைய முக்கியத்துவம் அளித்தார் என்பதை நிகழ்ச்சியாக பேசினர். அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினரின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பான சூழல் குறித்து பேசிய அந்த ஜமாத் மக்கள் வரும் தேர்தலில் தங்களின் முழு ஆதரவு அதிமுகவிற்கே என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். திமுகவினர் கூறுவது போல நாங்கள் யாரோ ஒருவரின் பிடியில் இல்லை, எங்களுக்கு நல்லது செய்தவர்களுக்கே எங்கள் வாக்கு என்ற தெளிவான செய்தியை அவர்கள் இதன் மூலம் பதிவு செய்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமைத்துவத்தின் மீது தங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்திய அவர்கள் அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்றும் தெரிவித்தனர். திமுக திட்டமிட்டு பரப்பி வந்த சிறுபான்மையினர் எதிர்ப்பு என்ற பிம்பத்தை KT ராஜேந்திர பாலாஜி மக்களின் அன்பின் மூலமாகவும் தான் செய்த நற்பணிகளின் சான்றோடும் உடைத்து நொறுக்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு வெறும் தொகுதி அளவிலான ஆதரவு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மையின வாக்குகள் குறித்த ஒரு புதிய அரசியல் பார்வையை உருவாக்கியிருக்கிறது.